இது சரியா தப்பா, இது எப்படி போகும், இப்படியெல்லாம் என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளே ஏகப்பட்ட மைண்டுக்குள்ள டாக்கிங் நடந்துனே இருக்கும். இந்த டாக்கிங் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கேள்வி, இதுல நம்ம எத்தனை பேரு நம்முடைய கருத்தை தைரியமா எடுத்து சொல்றோம், இல்ல எடுத்து சந்தேகம்னா கேட்குறோம். இதில் நான் நிறைய டைம் நிறைய காரணங்களால கேட்கறது இல்லை. இப்போ என்ன எடுத்துக்கிட்டா நான் சொல்லுவேன், எனக்குள்ள இருக்கிற தயக்கம், இல்லை என்னுடைய இருக்கிற அறியாமை, என்கிட்ட இருக்கிற பணம், என்கிட்ட இருக்கிற கல்வி, இல்லை என்னுடைய அது சிந்தனை மெமரி. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்னா கடந்த காலத்தில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் அப்படியே நம்மளை தடுக்குது. நம்ம கருத்து சொல்லாமல் நமக்கு இது சரியா தப்பா, இது எப்படி போகும், இப்படியெல்லாம் என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளே ஏகப்பட்ட மைண்டுக்குள்ள உள்ள நம்மளா பேசிக்கிறோம். டாக்கிங் நடந்துனே இருக்கும். இந்த டாக்கிங் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு நானே யோசிக்கும் போது, இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளே ஒரு இமேஜினேஷன், நம்மளே ஒரு இல்யூஷன் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லாத ஒரு விஷயம், கற்பனையை நம்மளே அது உண்டு பண்ணி, அது மூளைக்கு அதை செலுத்தி, நம்மளே அதுதான்னு நினச்சி அதுக்கு ஒரு பவர் கொடுத்து, இப்படி வாழ்க்கையை நடந்து போயிட்டு இருக்கும்போது எந்த ஒரு மாற்றமும் வரலை. நம்மளே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல், அது இது சரியா தப்பா, இது எப்படி போகும், அப்படி வருமா இப்படி போகுமான்றெல்லாம் நம்மளே நமக்குள்ளே அது உள்ளே இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும், எந்த மாற்றமும் வராது அப்படின்னு நான் உணர்ந்துனுக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படி என்ன பண்ணலான்னும் போது தான், ஸோ அதுக்கான விஷயங்கள் என்ன நம்மக்கிட்ட தவறு இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை எல்லோரும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பேசும்போது தான் நமக்கான அந்த விஷயம் தெரியும். நம்ம சொல்லும் போது தான், நம்மளை பற்றி ஓப்பனாக சொல்லும் போது தான் நம்ம விஷயம் நம்ம மாற்றிக்க முடியும். நம்ம மறைச்சி ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது சரியான விஷயமா இருக்காது, அது ஒரு தப்பான விஷயமா இருக்கும் அப்படின்றது தான். எப்போ நம்ம ப்ராங்காக ஓப்பனாக பேசுகிறோம், ஒரு உண்மையாக பேசுகிறோன்னும் போது நம்ம சரியான பாதையில் போகிறோம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம தப்பு பண்ணுறோம், தவறு பண்ணாத மனுஷன் இல்லை. இப்போ நம்ம தவறை சரி பண்ணிக்கணும், அதுக்கு தான் நம்மளுடைய அறிவு இருக்குது. நம்ம சிந்திக்காதனால தான் அந்த தவறே பண்ணுறோம். இப்போ சிந்திக்கிறதுனால நம்ம தவறு பண்ணக்கூடாது. இப்போ எப்போ சிந்தனை வரும்னா, நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம சொல்கிற கருத்துக்கு நம்ம சரியாக இருக்கிறோமா, இப்போ நம்ம கரெக்டாக தானே பாதையில் போயின்னுக்கிறோமா, இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது நம்ம தவறுகள்லேருந்து நம்ம வெளில வரோம். ஒரு நல்ல ஒரு சிந்தனையில் இருக்கணும், நல்ல உண்மையாக இருக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் வருது. இந்த விஷயத்த நான் ரியலைஸ் பண்ணி பார்க்குறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் ரியலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள்.